எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி வீஸ் தமிழ் சமையலில் பன்னீர் பரோட்டா ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். அது செய்கிறதுக்கு நான் 1.25 கப் கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, நார்மலாக நம்ம வீட்டில் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அது மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு சாஃப்டாக இருந்தால் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு மேலே எண்ணெய் தடவி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிற வரை இது இருக்கட்டும். ஸ்டஃபிங்காக பன்னீரை நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன். அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. அதை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். அளவுக்கு நான் சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக மாவே தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு கிண்ணம் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் மிக்ஸை 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு மெதுவாக மூடிக்கலாம். இது நீங்கள் சின்ன சின்னதாக செஞ்சுக்கோங்க. அப்போனா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பெருசாக பண்ணோன்னா தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன சப்பாத்தியாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், வச்சு நல்லா மூடியாச்சு. மூடிட்டு கொஞ்சமாக மாவு தூவிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மாவு தூவி தேய்ச்சிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். வெங்காயம்லாம் மேலே தெரியும், பட் ஆனால் வெளியில் வராது. முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் கொத்தமல்லியெல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் துருவுறதும் சின்ன கண் இருக்கிற பிளேடில் ரொம்ப நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது நல்லா தேய்ச்சாச்சு. சுட்டு எடுக்கிறதுக்காக தவாவில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இப்போது சப்பாத்தியை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நார்மலாக நம்ம எப்பயும் சுட்டு எடுக்கிற மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியதான். இது மேலே இப்படி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். உள்ளே வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃபிங்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடாக அப்படியே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். பன்னீர் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.